என் மேல. 9ஆம் வசனம், சீக்கிரம் சொல்லி முடிக்கிற 9ஆம் வசனம். எஸ், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் 3ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்ல நம்புறேன். 3ஆம் வசனத்துல ராக்காலத்தில் விசாரிக்கிறாராம். 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். ஹலோ, அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. ராக்காலத்தில். கரங்களை போய் சொல்லுங்க சத்தமா. ராக்காலத்தில். உங்களுக்கு தெரியுமா வியாதி எப்போ வருது அதிகமா? என்ன சிஸ்டர், நெஞ்சு வலி எப்போ வருது? கரங்களை உயர்த்தி. ராக்காலம் சொன்னாலே சில பேர் பேய் வரும், பிசாசு வரும். ஆனால் அதிகமான வியாதி எப்போ வருது? இந்த 24 hours ஆஸ்பத்திரி பகல்லாம் காலியாக இருக்கும், ராத்திரிலாம் பிஸியாக இருக்கும். அந்த ஒரு நாளில் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிடுறாங்க அவங்க. புரியவே இல்லை. காலையெல்லாம் காலியாக இருக்குது, சாயங்காலம் நைட் ஆனால் என்ன ஆயிடுது? 24 hours ஆஸ்பத்திரி. சொல்லுங்க, ராக்காலத்தில் என்னை விசாரிக்கிற கர்த்தர், என் வாழ்வியை குறித்து, என் அக்கறை குறித்து. புரியுதா உங்களுக்கு? நானும் எனக்கு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சுகர்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. நேற்று ஒரு டாக்டர் கேட்டார், என்ன உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமேன்னு சொன்னார். தெரில. நான் சொன்ன வரலையானே, அது பெரிய அற்புதம் அப்படின்னாரு. எதிர்க்குதோ இல்லை இதெல்லாம் இருக்குது. புரியவே மாட்டேங்குதுல்ல. எதிர்க்குதோ இல்லையோ எதிர்க்குது. பாசிட்டிவ் எவ்வளோன்னு தெரில, நான் பார்க்கறதே இல்லை. என் நாளை துன்பத்தினை ஏன் சுமக்கணும்? டெய்லி எங்கள் வீட்டுக்காரம்மா பாரு பாரு பாருன்னு, அந்த அம்மா பார்க்குறதே எனக்கு பெரிய பாடம். இதை வேற பார்க்கணுமா? இவ்வளோ மாத்திரை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சோறு போடுற மாதிரி. அதை எடுத்து நான் பேக்கெட்டில் வச்சு மேலே டேங்க வச்சிருவேன். அதை கூட தேடி கண்டுபிடிச்சது அந்த அம்மா. தேடி விசாரிக்கிற மனைவி. கரங்களை வச்சு சொல்லுங்க, ராக்காலத்தில் என்னை விசிட் பண்ணுறாரு. ஆமேன். ஹலோ, யார் விசிட் பண்ணுறாங்க இல்லையோ, கர்த்தரை விசிட் பண்ணுறாரு. இந்த ஆண்டில் கர்த்தரை விசிட் பண்ணுகிற ஆண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. இங்கிலீஷில் போடுவீங்களா? இங்கிலீஷ் அந்த வார்த்தை God visit me. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை போட்டிருக்குது, என்னை விசிட் பண்ணுறாரு. எப்போங்க? சத்தமா. நம்ம வீட்டு விசிட் பண்ண வரவான் ஏன் தெரியுமா? ஒன்று கடன் வாங்க வரான், இல்லை கடன் கேட்க வரான். புரியவே மாட்டேது. அடுத்த வீட்டு அம்மா வருது, அக்கான்னு சொல்லுது உங்களை பார்த்து. என்ன தெரியுமா? 50 ரூபா கடன் கேட்க போகுது. உங்களை அக்கான்னு சொல்றது இதுதான் பிரதர். உங்களை அண்ணன்னு சொல்கிறான். அவன் சின்ன பையன். உங்களை விட அவருக்கு 50 60 10 20 வயசு அதிகம். உங்களை போய் அண்ணன்றாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? சிங்கிள் டீக்காக இவர் அப்படியே குளிர்ந்து போயிடுறாரு.